லென்ஜிங்கில் ஹொர்ஹிஷெவிராம் ஆண்டு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் சுதந்திரத்தின் விடியல். நூற்றாண்டுலா காலனி ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா இறுதியா விடுதலை பெற்று ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக உலக அரங்கில் தனது இடத்தை பிடித்தது. இருப்பினும் வறுமை, படிப்பின்மை மற்றும் சமூக பிரிவினைகள் போன்ற எண்ட சவால்களை இந்தியா எதிர்த்தது. ஆனாலும் நீதி, சமத்துவம் மற்றும் முன்னேற்றம் ஆகிய அனைத்து குடிமக்களுக்கும் உரிய மதிப்புகளை நிலைநிறுத்தும் ஒரு தேசத்தை உருவாக்கும் சூட்டு கனவுடன் நம்பிக்கையின் ஒளி இருந்தது. இந்த புதிய சுதந்திரம் வெறும் அரசியல் விடுதலையே பற்றியது அல்ல. இது ஒரு குறிப்பிடத்தக்க பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீள்தன்மை, மாற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனைகளின் பயணம். சுதந்திரத்துக்கு பிறகு ஆரம்ப தசாண்டுகள் தேசத்தை கட்டி எழுப்பும் காலமாக இருந்தது. இந்தியா தனது பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நோக்கில் ஓர் பெரிய தொழில்மயமாக்கல் பாதையில் இறங்கியது. பெரிய அணைகள் மற்றும் மின் திட்டங்கள் தொடங்கப்பட்ட இது தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைச்சது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டு திறமையான தொழில் வல்லுநர்கள் உருவாக்கப்பட்டனர். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் மூலம் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டது. வறுமை மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் பெரிய அளவில் இருந்தன. ஆனா இந்தியா தனது சொந்த திறன் மற்றும் மக்கள் அசைக்க முடியாத மன உறுதியின் நம்பிக்கையா முன்னேறியது. 1960களில் இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. பசுமை புரட்சி. உணவு நெருக்கடியை எதிர்த்த இந்தியா அதிக மகசூல் தரும் ரக விதைகள், உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன நுட்பங்கள் உட்பட நவீன விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கின்றது. இந்த புரட்சி இந்தியாவை உணவு பற்றாக்குறை கொண்ட நாடாக இருந்து தானிய உற்பத்தியில் பெரும்பாலும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றியது. இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு மண் சீரழிவு மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகளுக்கு வழிவகுத்தது. அதன் வரம்புகள் இருந்த போதிலும் பசுமை புரட்சி இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லா உள்ளது. இது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வரலாற்றில் மற்றொரு முக்கிய தருணமாக அமைந்தது. கடுமையான பணம் செலுத்தும் நெருக்கடியை எதிர்கொண்ட இந்தியா பொருளாதார தாராமயமாக்கல் பாதையில் இறங்கியது. இது உரிமக் கொள்கையை நீக்குதல், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிச்சல் மற்றும் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிச்சல் ஆகியவை அடங்கும். இந்திய பொருளாதாரம் உலகுக்கு திறந்துவிட்டது. உலகமயமாக்கலுக்கும் உலக சந்தையில் ஒருங்கிணைப்பதற்கும் வழிவகுத்தது. தனியார் துறை செறிச்சு வளர்ச்சியடைந்து புதுமை மற்றும் போட்டியே கெடு வந்தது. சேவைத்துறை, குறிப்பா தகவல் தொழில்நுட்பம் அதிவேக வளர்ச்சியடைந்து இந்தியாவை உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப மையமாக மாற்றியது. இது சந்தேகத்துக்கு இடமின்றி பலருக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுத்திருந்தாலும் அது வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்க வழிவகுத்தது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். 21ஆம் நூற்றாண்டு ஒரு டிஜிட்டல் இந்தியாவின் எழுச்சியை கண்டுள்ளது. மொபைல் பொங்கலின் பெருக்கம், டிஜிட்டல் இந்தியா போன்ற அரசாங்க முன்முயற்சிகளுடன் இணைந்து நாட்டின் தொலைதூர மூலைகளையும் இணைச்சு டிஜிட்டல் இடைவெளியை குறைத்துள்ளது. இந்த டிஜிட்டல் புரட்சி ஆட்சி மற்றும் நிதி முதல் கல்வி மற்றும் சுகாதாரம் வரை பல்வேறு துறைகளை மாற்றியமைத்துள்ளது. மின் ஆளுமை முன்முயற்சிகள் அரசாங்க சேவைகளை மிகவும் அணுகக்கூடியதாகவும் திறமையாகவும் மாற்றியுள்ளன. ஜாம் மும்மூர்த்திகள், ஜன்தன் ஆதார் மொபைல் நிதி சேர்க்கையில புரட்சியை ஏற்படுத்தியுள்ள இது மில்லியன் கணக்கானவர்களை முறையான வங்கி முறைக்குள் கொண்டு வந்துள்ளது. மின் வணிகத்தின் வளர்ச்சி புதிய சந்தைகள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, குறிப்பாக சிறு வணிகங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு. இந்த டிஜிட்டல் மாற்றம் என்பது வெறும் தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல, இது அதிகாரமளிப்பது பற்றியது. இந்தியாவின் கலாச்சார நிலப்பரப்பு அதன் புவியியல் நிலப்பரப்பை போலவே வேறுபட்டது.
பண்டைய மரபுகள் மற்றும் பாரம்பரிய கலைகள் முதல் நவீன சினிமா மற்றும் சமகால இலக்கியம் வரை இந்தியாவின் கலாச்சார தொகுப்பு பழையதுக்கும் புதியதுக்கும் இடையிலான ஒரு துடிப்பான கலவையாகும். பல தசாப்தங்களா இந்த கலாச்சார நிலப்பரப்பு தொடர்ந்து உருவாகி வருகிறது. நவீனமயமாக்கப்பட்ட சமூகத்தின் மாறிந்து வரும் அபிலாஷைகள் மற்றும் யதார்த்தங்களை பிரதிபலிக்கிறது. ஒரு காலத்தில் பாலிவுட்டின் ஆதிக்கம் செலுத்திய இந்திய சினிமா பிராந்திய சினிமாவின் எழுச்சியை கண்டுள்ளது. இது நாட்டின் மொழி மற்றும் கலாச்சார பன்முத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. பாரம்பரிய கலை வடிவங்கள் சவால்களை எதிர்த்தாலும் டிஜிட்டல் யுகத்தில் புதிய வெளிப்பாடுகளையும் பார்வையாளர்களையும் கண்டறிந்து வருகின்றன. மரபு மற்றும் நவீனத்துவத்தின் இந்த தனிச்சுமான கலவையே இந்திய கலாச்சாரத்தை மிகவும் பலமானதாகவும் துடிப்பானதாகவும் உலகளாவிய ரீதியில கவர்ச்சியாகவும் மாற்றுகிறது. கடந்த 7 தசாப்தங்களில் இந்தியா உலக அரங்கில் ஒரு முக்கிய ஆட்டக்காரராக முன்னேறியுள்ளது. தனது சொந்த சவால்களை சமாளிக்கும் புதிய சுதந்திர நாடாக இருந்து சர்வதேச விவகாரங்களில் கணக்கிட வேண்டிய சக்தியாக இந்தியா மாறியுள்ளது. அதன் குரல் உலக மேடைகள் எடை கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் இந்தியா தீவிரமா பங்கேற்று மிகவும் நியாயமான மற்றும் சமமான உலக ஒழுங்குக்காக வாதிடுகிறது. இது பணக்காரர்கள் மட்டுமல்லாது அனைவரும் சேர்ந்து செயல்படும் கொள்கை மற்றும் தெற்கு ஒத்துழைப்பின் ஆதரவாளாக இருந்து காலநிலை மாற்றம், பயங்கரவாதம் மற்றும் வறுமை போன்ற உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுரை நோக்கி செயல்படுகிறது. இந்தியாவின் பொருளாதார எழுச்சியும் அதன் உலகளாவிய அந்தஸ்தை மேம்படுத்தியுள்ளது. அதன் பண்டைய ஜானம், கலாச்சார பன்முத்தன்மை மற்றும் ஜனநாயக வறுமையங்களில் வேரூன்றியுள்ள அதன் மென்மையான சக்தி உலவை எதிரொலிக்கிறேன். அதன் குறிப்பிடத்தக்க சாதனைகள் இருந்த போதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க சவால்களை தொடர்ந்து எதிர்க்கிட்டு வருகிறது. வறுமை, ஏற்றத்தாழ்வு மற்றும் சமூக பிளவுகள் தொடர்ந்து கவலைக்குறி விஷயங்களாக உள்ள. கல்வி மற்றும் சுகாதார துறைகள் முன்னேற்றம் கண்டாலும் பரந்த மற்றும் வேறுபட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னும் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் தேவை. காலநிலை மாற்றம் ஒரு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது விவசாயம், நீர்வளங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கிறது. மத பொறுமையின்மை மற்றும் பிரிவினைவாதத்தின் கிரியேட் அதிகரிப்பு நாட்டின் சமூக கட்டமைப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஊழல், மெது நடைமுறைகள் மற்றும் செயலற்ற ஆட்சி ஆகியவை முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ளன. இந்தியா அதன் முழு திறனை உறிஞ்சு அதன் குடிமக்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்த்து உறுதி செய்வதற்கு இந்த சவால்களை நிவர்த்தி செய்வது மிக முக்கியமானது. 1947 ஆம் ஆண்டில் இந்தியா தனது நூற்றாண்டு சுதந்திரத்தை நோக்கி நகரும் வேளையில் அது பிரதிபலிப்பு மற்றும் மறுகற்பனை செய்யும் நேரம். 100 வயதில் இந்தியாவுக்கான பார்வை என்னவென்றால் செழிப்பான, அனைவரையும் உள்ளக்கிய மற்றும் நிலையான ஒரு தேசத்தை உருவாக்குவதாகும். சாதி, மதம் அல்லது பாலினத்தை பொருட்படுத்தாமல் அதன் அனைத்து குடிமக்களுக்கும் சம்வாய்ப்புகளை வழங்கும் ஒரு தேசம். தொழில்நுட்பத்துறையில் இந்தியா புதுமை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தில் உலகளாவிய முன்னணியில் இருக்கா. ஸ்ரீமித்சா சமூக சவால்களை தீர்க்கவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. முன்னேற்றத்தின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சென்றடையும் வகையில் புதுமை, தொழில் முனைவு மற்றும் சமமான வளர்ச்சியா பொருளாதாரம் இயக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான எதிர்ப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி நிலைத்தன்மை அனைத்து மேம்பாட்டு முன்முயற்சியின் மையமாக இருக்க வேண்டும். இந்தியன் தீம்ஸ் 47 முதல் 2024 வரை இந்தியாவின் பயணம் அதன் மக்களின் தளராத மன உறுதிக்கு சான்றாகும். இது எல்லா இடர்பாடுகளுக்கும் எதிராக மீள்தன்மை, மாற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனைகளின் கதை. இந்தியா ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் நிற்கும் போது அது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை சுமந்து செல்கிறது. முன்னால் உள்ள பாதை சந்தேகத்திற்கு இடமின்றி சவால்களை கொண்டிருக்கும். ஆனால் இந்தியாவின் ஜனநாயக நெறிமுறைகள், அதன் இளமை சக்தி மற்றும் புதுமைக்கான அதன் மனப்பான்மை ஆகியவை நம்பிக்கைக்கு உறுதியளிக்கின்றன. இந்தியா அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம்,
அதன் ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் தனது சொந்த திறன் மீதான அன்வேவரிங் நம்பிக்கை ஆகியவற்றுடன் உலக நம்பிக்கையின் ஒளியாக இருக்கும் ஆற்றலை கொண்டது.